Hello everyone, நான் நவீன் குமார். எனக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மாடுலர் கிச்சன் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வுட் ஒர்க்ன்றது வந்து இன்னர் கேர்கேஸில் வந்து பண்ணியிருக்கோம். இந்த இன்னர் கேர்கேஸில் வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம், எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். ஒரு செமி மாடுலர் கிச்சனில் வந்து என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து கிச்சன் கவுண்டர் டாப் பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பேன். இது கம்ப்ளீட்டாகவே செமி மாடுலர் கிச்சன் தான். இது ஃபுல் ரெனோவேஷன்ன்றது வந்து எதுவுமே வந்து நம்ம பண்ணலை. ஏன்னா இது புது ஃப்ளாட்னால் வந்து கவுண்டர் டாப் எடுக்காமல் கேபினெட்ஸோட கம்ப்ளீட்டாக வந்து நம்ம பண்ணியிருக்கோம். வெறும் கேபினெட்ஸ், அதுக்கப்புறம் வால் டைல்ஸ் வந்து பழைய டைல்ஸ் எடுத்துகிட்டு நம்ம புது டைல் வந்து போட்டிருக்கோம். இதில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள். இது வந்து கிச்சன் என்ட்ரன்ஸ். கிச்சன் என்ட்ரான உடனே வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். இதோட கிச்சன் மெயின் டோர், கிச்சனோட மெயின் டோர் வந்து சொல்கிறேன், கிச்சனோட என்ட்ரன்ஸ் டோர். இது வந்து ஒரு டோர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட், டால் யூனிட், க்ராக்கரி யூனிட். அதோட மெயின் டோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கும். இது வந்து காமன் பாத்ரூம். கிச்சன் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து என்ட்ரு ஆன உடனே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃப்ளோர் எதுவுமே வந்து கவர் பண்ணல. ஏன்னா ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க வீடியோ வந்து பார்த்துட்டு, ஏன் ஃப்ளோர்லாம் வந்து கவர் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ட்டு. பேசிக்காக வந்து கேபினெட்ஸ்லாம் வந்து நாங்கள் ஃபேக்ட்ரியில் வந்து பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரதுனால ஃப்ளோர் வந்து கவர் பண்ண மாட்டோம். இந்த மாதிரி தான் ஒரு 2 மிஷின்ஸ் இருக்கும், அவ்வளோதான். ஏன்னா கேபினெட்ஸ் வந்து எல்லாத்தையும் முடிஞ்சிடுச்சு. ஃபுல்லாக வந்து கேபினெட்லாம் வந்து பண்ண மாட்டோம், செப்பரேட் பாக்ஸஸ் தானே. அதனால் சில இடத்துல வந்து கவர் பண்ணுவோம். ஃபால் சீலிங் அந்த மாதிரி வந்து பண்ணும்போது ஆக்சுவலாக வந்து ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணது தான் இது. ஃபால் சீலிங்லாம் வந்து பண்ணி எல்லாத்தையும் முடிச்சதுக்கப்புறம் வந்து நாங்கள் எடுத்துட்டோம். இந்த சைட்லாம் ஃபால் சீலிங் ஒர்க் எல்லாத்தையும் பண்ணும்போது நம்ம ப்ராப்பராக வந்து பேக்கிங் கீழே வந்து கவர் பண்ணோம். அதுக்கப்புறம் கிளைண்ட் திங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா பேக் பண்ணிடுவோம். இது வந்து டேண்டம்ஸ். இந்த கேபினெட், இது ஒரு கேபினெட், இது ஒரு கேபினெட். ஆக்சுவலாக வந்து இது வந்து செமி மாடுலர் கிச்சன். இந்த மாதிரி வந்து கிச்சன் வந்து பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கேபினெட்ஸ் வந்து பண்ணிட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, கிச்சன் வந்து சீக்கிரமாக லீக் ஆகாது. இன்னொன்று என்னென்னா, இந்த பில்டர் சைட்லேருந்து ஒர்க் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும், கடப்பாக்கல் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டோன்ன்றது வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் கடப்பாக்கல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து டைரெக்டாக வந்து இந்த ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் என்னென்னா, அவங்க வந்து கடப்பாக்கல் போட்டுட்டு இந்த சிமெண்ட் கலவை இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காங்க. அது போட்டாலும் கூட அவங்க வந்து 100 mm வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலாக வந்து கடப்பாக்கல் போட்டுட்டு டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணால் மிஞ்சி போனால் ஒரு 2 inches 2.5 inches மட்டும்தான் வரும். ஆனால் இவங்க வந்து கடப்பாக்கல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இன்னும் வெயிட் ஏற்றி பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா அது ராங் ஒர்க். கீழே வந்து கடப்பாக்கல் போட்டது வந்து ஒரு நல்ல ஒர்க்கு தான். இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, பார்ட்டிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருப்பாங்க ஏன்னா சப்போர்ட்டுக்காக. அப்புறம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இதோட அகலம் வந்து பார்த்திங்க இல்லையா, கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. கீழே வந்து ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் கொடுக்குறது வந்து ப்ராப்ளம் கிடையாது, கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இது ஒரு கேபினெட், இது ஒரு கேபினெட் வந்து டிவைட் பண்ணுற மாதிரி. இப்போ ஆல்ரெடி அவங்க கொடுத்ததுனால நம்ம அதை உடச்சிலாம் எடுக்க முடியாது. ஏன்னா கடப்பாக்கல் வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்ஸ் இருக்கும். நம்ம உடச்சி எடுத்தோம்னா அது கீழே விழுந்துரும் அப்படின்னா ஒரே வாட்டி வந்து விழுவாது. ஏன்னா ஆல்ரெடி வந்து கொஞ்சம் சப்போர்ட் இருக்கிறதுனால லைஃப் ஆக விழுந்துரும். அதனால் நம்ம கடப்பாக்கல் எதுவுமே வந்து நம்ம பண்ண போகிறதும் கிடையாது. அதனால் கடப்பாக்கல் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா கிரானைட் ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. இந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. ஆக்சுவலாக வந்து எனக்கு ரொம்ப நாளாக வந்து ஆசை தான், எனக்கு வந்து கடப்பாக்கல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து டைரெக்டாக வந்து கிரானைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ என்னோடய ஒர்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா உட்டன் கவுண்டர் டாப் மேலே வந்து கிரானைட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். பட் என்னென்னா கடப்பாக்கல் மேலே வந்து சில இடத்துல யூட்டிலிட்டியில் ஒரு சின்ன ஒர்க் வந்து பண்ணியிருக்கேன் தவிர பெரிய ஒர்க்கெலாம் வந்து பண்ணலை அப்படின்னா வீடியோவில் வந்து இருக்காது. நான் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய வந்து பண்ணியிருக்கேன். லாக்டவுனில் தானே இந்த யூடியூப் சேனல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போடுறதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் மேக்ஸிமம் வந்து இருக்காது. கண்டிப்பாக வந்து என்னைக்காவது ஒரு நாள் வந்து பட்ஜெட் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிடும். ஏன்னா இந்த மாதிரி வந்து கடப்பாக்கல் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா கடப்பாக்கல்லோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்மி.
பட் என்ன லேயிங் சார்ஜஸ் இருக்கும், அது நீங்கள் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கடப்பாக்கள் டபுள் ப்ரைஸ்ன்றது வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். இது வந்து வால் டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிரே கலரில் வந்து கொடுத்துருக்கோம். 2x4 இது வந்து ப்ளூ கலரில் வர்றதுனால எல்லாத்தையும் லைட்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கிரே கலரில் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இதோட வியூ இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஹாவ் வைக்க போகிறோம். ஹாவ் வைக்கிற இடத்துல வந்து விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து ஒர்க் அவுட்டே ஆகாது. இங்கே தான் ஹாவ் வைக்க போகிறாங்க. சிலிண்டரி வைக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் தான். அப்படியே இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிங்க். ஆக்சுவலாக வந்து சிங்க் வந்து நாங்கள் மாற்றிட்டோம். சிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி தனியாக வந்து போட்டிருக்கோம். இது வந்து குவார்ட்ஸ் கவுண்டர் டாப் வந்து போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்தியன்ஸ்க்குலாம் வந்து குவார்ட்ஸ் கவுண்டர் டாப்லாம் வந்து செட்டே ஆகாது. இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது இப்படி இருக்குன்னு பார்த்தீங்க இல்லையா. ஆக்சுவலாக வந்து சிங்க் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து உள்ளே இருந்தது, நாங்கள் எடுத்துகிட்டு புதுசாக வந்து போட்டிருக்கோம். ஆக்சுவலாக பெருசாக வந்து போட்டிருந்தோம். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஃப்ளாட் வாங்கி கிளைண்ட் வந்து ஒரு 2 மந்த் வந்து ஃப்ளாட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளேயே வந்து அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு நம்ம மாற்றிட்டோம். ஹோல்ஸ்லாம் வந்து ப்ராப்பராக வந்து போட்டு கொடுத்துட்டோம். இருந்தாலும் இந்த மாதிரி வந்து கிரானைட் வந்து போட்டுக்காங்க. அப்படி இல்லைனா நேனோ இருக்கும், அது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலும் அதுவும் நல்லாயிருக்கும். குவார்ட்ஸ்லாம் வந்து போடாதீங்க. குவார்ட்ஸ் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படின்னா டைனிங்க்கு வந்து போட்டுக்காங்க. அப்படி இல்லைனா க்ராக்கரி யூனிட், இந்த சைடு க்ராக்கரி யூனிட் இருக்கும். அப்புறம் வந்து டிவி யூனிட்டுக்கு டாப்பில் போட்டுக்காங்க. அப்புறம் வந்து பூஜா யூனிட்லாம் வந்து தேவை கிடையாது, ஆயில் வந்து விழுந்துடும். அதுக்கப்புறம் சிட் அவுட் ஏரியாஸ்க்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டைனிங் டேபிளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டடி டேபிளுக்கெலாம் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிச்சனுக்குலாம் வந்து குவார்ட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா 2 பேஸ் யூனிட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். கீழே வந்து டேண்டம்ஸ் இருக்கும். டேண்டம்ஸ் வந்து எப்கோ பிராண்டு தான் வந்து இதில் யூஸ் பண்ணுறது. மேக்ஸிமம் வந்து எப்கோ தான் வந்து ரெஃபர் பண்ணுறது கிளைண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே. பட் என்னென்னா அதுலேயும் வந்து நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. பேசிக்காக வர்றது வந்து பார்த்திங்கன்னா எப்கோ வந்து யூஸ் பண்ணுறது. கிளைண்ட் ஏதாவது வந்து கேட்டாங்கன்னா சேஞ்ச் பண்ணுறது. இது ஆயில் புல் அவுட்லாம் வரும். நான் வீடியோலாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடுறேன். வீடியோலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னர் கேர்கேஸ் மட்டும் காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து டோர் ஃபைனல் வீடியோ வந்து நான் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன். ஏன்னா இது செமி மாடலர் கிச்சனால் மேக்ஸிமம் வந்து நம்ம வுட் ஒர்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து இதில் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். எலக்ட்ரிக்கல் பண்ணி மேலே வந்து ஃபால் சீலிங்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பண்ணியிருக்கோம். 2 கேபினெட்ஸ் இது. இந்த சைடு வந்து ஒரு ஆயில் புல் அவுட் வரும், செல்ஃப் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து டேண்டம்ஸ் வந்துடும். இந்த சைடு வந்து ஒரு பார்ட்டிஷன், அதுக்கப்புறம் ரைஸ் பேக். ஆல்ரெடி ரைஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ரைஸ் வச்சுருக்காங்க. இங்கே ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க கார்பெண்டர்ஸ். அதனால வந்து திங்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிஷன் வச்சு க்ளோஸ் பண்ணியிருப்போம். மீதி ஏரியாலாம் வந்து டேண்டம். இது வந்து அவன் ஓடிஜி வைக்கிற மாதிரி ஒரு கேபினெட் வந்து ரோலிங் ஷட்டர் வைக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கோம். அவங்க வந்து ரோலிங் ஷட்டர் வந்து யூஸ் பண்ணாமல் கேபினெட் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபினெட்டில் வந்து அவன் ஓடிஜி கீழே வைப்பாங்க. மேலே வந்து பார்த்திங்கன்னா டோரான்றது வந்து வந்துடும். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஆரோ வைக்கிற ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து கொடுத்துட்டோம். அது பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேபினெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே கொடுத்துருப்போம். இது வந்து அக்ரலிக், ஃபுல்லாக இது அக்ரலிக் கிச்சன் தான். இது வந்து ஒயிட் கலரில் இருக்கும். டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர்ன்றது வந்து வரும். இப்போ இங்கே வந்து ஒயிட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டோர்ஸில் வந்து ஒயிட் வந்து வராது. டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலர் வந்து லைட் ப்ளூ கலர் இருக்கும். அது ஃபைனல் பண்ணும்போது சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து அது பர்ச்சேஸ் பண்ணலை. பட் ஏன்னா கிளைண்ட் வந்து சேஞ்ச் பண்ணாங்கன்னா கலர்ன்றது வந்து மாறும். ப்ளூ கலர் தான் இப்போதைக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இதோட அக்ரிலிக் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்ன்றது வந்து போட்டிருக்கோம். ஒயிட் கலர்ன்றது வந்து வெறும் இது சைடில் வந்து ஸ்டிக் பண்ணுறது தான். இது டோர்ஸ் எதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர்ன்றது வந்து வராது. ஃபுல் சிங்கிள் கலர் தான். மேலே வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா லாஃப்ட்.
இதான் ஓவராலாக வந்து அதோட கிச்சன் வியூ. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ரேக்லாம் வந்து வரும். அதை எல்லாத்தையும் வந்து ஃபைனல் வீடியோவில் வந்து நான் கவர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.